ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேர்ம் 2. இப்போ நம்ம டேர்ம் 1 முடிஞ்சு டேர்ம் 2க்குள்ளே என்டர் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாலே ஃபன் வித் மியூசிக். எல்லாருக்குமே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ மியூசிக்கை பற்றின லெசன்ஸ் தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் இருக்கான், அவன் நேம் மணி. ஸோ அவனுக்கு ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே, 5 லிட்டில் பெல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போயம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது, 1 பன் ரன்ஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபன் வித் மியூசிக்ன்ற கண்டென்ட்டில் இந்த 3யுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, Let us learn Mani's drum. Mani is excited today. மணி வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான் இன்னைக்கு. த டீச்சர் ஹேஸ் அ பிக் சர்ப்ரைஸ். டீச்சர் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டீச்சர், வி ஆர் கோயிங் டு பிளே இன் தி கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக். ஓன்ட் இட் பி ஃபன்? ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு கான்சர்ட் ப்ளே பண்ண போகிறோம். கான்சர்ட் மீன்ஸ் மியூசிக்கல் கான்சர்ட், அந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக் அது நடக்க போகுது. ஃபன்னாக இருக்க போகுது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சில்ட்ரன், எஸ், இட் வில் பி கிரேட் ஃபன். ஸோ அந்த கிளாஸில் அந்த சில்ட்ரன்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அது வந்து கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு. டீச்சர், ஓகே, வி ஷால் ஸ்டார்ட். பிரிங் யுவர் ஷேக்கர்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் டுமாரோ. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கூலில் கூட ட்ராமா இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்ன திங்ஸ், யார் யார் என்ன பண்ண போகிறாங்க, எந்த ரோல் எடுக்க போகிறாங்கன்னு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டீச்சர் கேட்குறாங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, பிரிங் யுவர் ஷேக்கர்ஸ் அண்ட் ட்ரம்ஸ். உங்ககிட்ட இருக்கிற ஷேக்கர்ஸ், ட்ரம்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் டுமாரோ, உங்ககிட்ட வேறு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்சர்ட், அதுக்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், அவங்க கிட்ட இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மணி லவ் டு ப்ளே தி ட்ரம்ஸ். மணிக்கு வந்து ட்ரம்ஸ்னால் தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மணி ரியலி வாண்டட் டு ப்ளே தி ட்ரம்ஸ். ஸோ மணி வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரம்ஸ் தான் ப்ளே பண்ணணும் இந்த கான்சர்ட்லன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். மணி, மாம் கேன் யூ பை மீ அ ட்ரம்? ஸோ கிளாஸில் வந்து மேம் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி மியூசிக்கல் கான்சர்ட் நடக்க போகுது, அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கின்ட்டு. ஸோ மணிக்கு வந்து ரியலாகவே ட்ரம்ஸ் ப்ளே பண்ணணுன்னு தான் ஆசை. அதனால் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறான், அம்மா உங்களால் எனக்கு ஒரு ட்ரம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வில் ட்ரை மணி, நான் ட்ரை பண்ணுற மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மாம் டிட் நாட் ஹாவ் மணி. அம்மா கிட்ட பணம் இல்லை. டு பை தி ட்ரம், அம்மா கிட்ட ட்ரம் வாங்குறதுக்கான பணம் இல்லை. ஷீ கேவ் மணி 2 nice sticks. ஸோ அதனால் அவங்க வந்து மணி கிட்ட வந்து 2 sticks கொடுக்குறாங்க. மணி பிளேடு வித் தி ஸ்டிக்ஸ். மணி வந்து அந்த ஸ்டிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். மணி ட்ரம்ட் ஆன் எனிதிங் ஹீ ஃபவுண்ட். அம்மா 2 ஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டிக் வச்சு எங்கெல்லாம் போகிறானோ, என்னெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். தட தடா, டம் டம், டும் தட தடா, தடா டும் டும், டும் தி டோட், டும் தி டோட் அப்படின்னு சவுண்ட் வர வரைக்கும் எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணி அவன் அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி. டீச்சர், லெட் அஸ் ஸ்டார்ட். மணி, வேர் இஸ் யுவர் ட்ரம்? ஸோ நெக்ஸ்ட் டே ஆச்சு, கிளாஸில் வந்து மேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. மணி, வேர் இஸ் யுவர் ட்ரம்? மணி கிட்ட கேட்குறாங்க, எங்கே உன்னுடைய ட்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. மணி சொல்கிறான், ஐ டோன்ட் ஹாவ் அ ட்ரம், ஐ ஹாவ் ஒன்லி தி ஸ்டிக்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ட்ரம் இல்லை, என்கிட்ட ஒன்லி இந்த ஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறான். அபு பிளேட் தி வயலின். அபு வந்து வயலின் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மலர் ஃபாலோட் அபு வித் தர் கீபோர்ட். மலர் வந்து அபுவை ஃபாலோ பண்ணி கீபோர்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தி ஹெட்ஸ் இன் தி கிளாஸ் மூவ்டு டு தி டியூன். ஸோ அவங்க அப்படி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹெட்லாம் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தலையாட்டிகிட்டு இருக்காங்க. சூன் லிசா பிளேடர் ஷேக்கர்ஸ். ஸோ லிசா வந்து ஷேக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ அதனால் அவங்களோட ஜாயின் பண்ணி லிசாவும் ஷேக்கர்ஸ் இப்போ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ச ச ச ச ச, இந்த ஷேக்கர்ஸ் சவுண்டு தான் அது. பட் இட் டிட் நாட் சவுண்ட் ரைட். சடன்லி தே ஹியர்ட். அப்போ வந்து வேற ஒரு சைட்லேருந்து சவுண்டு வந்துட்டுருக்கு.
தட தடா டம் டம் டும் தட தடா டம் டும் டும் டிட்டோட் டும் டிட்டோட் அப்படின்ட்டு யாரோ ட்ரம் ப்ளே பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்துட்டுருக்கு. இட் வாஸ் மணி வித் ஸ்டிக்ஸ் அண்ட் அ ஃபியூ பாக்ஸஸ். அது பார்த்தா மணி 2 ஸ்டிக் வச்சுட்டு அங்கே இருந்த பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி அவன் சவுண்ட் மேக் பண்ணிகிட்ருக்கான். தி டீச்சர் லவ்ட் தி சவுண்ட். தி சில்ட்ரன் கிளாப்ட் டு தி பீட். ஸோ அந்த டீச்சர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த சவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அங்கே இருந்த சில்ட்ரன் எல்லாருமே அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அபு, மலர் அண்ட் லிசா ஃபாலோட் தி பீட். ஸோ அபு, மலர், லிசா இவங்க 3 பேரும் அந்த பீட்டை ஃபாலோ பண்ணாங்க. தி என்டையர் கிளாஸ் டான்ஸ் டு தி சாங். ஸோ என்டையர் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே இப்போது அந்த சாங்குக்கு டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரி ஒன் கிளாப்ட். Class 2 was ready for the concert. It was so much fun. ஸோ இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டாங்க இல்லையா கான்சர்ட்க்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க, கிளாஸ் 2 வாஸ் ரெடி ஃபார் தி கான்சர்ட். ஸோ எப்படியும் ஃபன்னாக இருக்க போகுது இந்த கான்சர்ட் அப்படின்னு ஸ்டோரி எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்றதை எனக்கு நீங்கள் சொல்லலாம். அண்ட் உங்களால் முடிஞ்ச ட்ராயிங்கும் நீங்கள் பண்ணி எனக்கு அனுப்பலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேவரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் எனக்கு ட்ரா பண்ணியோ இல்லை உங்களுக்கு வாய்ஸ் சாட் மூலியமாகவோ எனக்கு நீங்கள் கன்வே பண்ணுங்கள்.